ஓம் சாந்தி. நேற்றைக்கு நம்ம ஸ்வமான் யோகா நம்ம பார்த்திருந்தோம். ஸ்வமான் அப்படிங்கும் பொழுது சுயமரியாதையில் நம்ம நிலைச்சிருப்பது. சுயமரியாதையில நிலைச்சிருக்கிறதுனா என்ன? நம்முடைய வேல்யூவை நாம புரிஞ்சு உணர்ந்திருப்பது. அதனுடைய மெடிடேஷன். அப்போ ஒரு சில நிமிடங்கள் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய அந்த வேல்யூஸ், நம்முடைய அந்த சிறப்பு குணங்கள், அதை எல்லாத்தையும் நம்ம நினைச்சு நம்ம மனசார நம்ம அப்ரிஷியேட் நம்ம பண்றோம். சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஸ்வமான் யோகால நம்ம அக்னாலேஜ் பண்றோம், அப்ரிஷியேட் பண்றோம் அந்த செல்ஃப்னுடைய வேல்யூவை, நம்மளுடைய மதிப்பை, சுய மதிப்பை. மேலும் அது ஸ்வமான் யோகா எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். முதல்ல ஒரு ஸ்வமான் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த என்ன ஒரு கருத்து எடுத்தீங்களோ அந்த ஒரு குணம் அல்லது சக்திய பரமாத்மாவிடம் இருந்து நீங்க ரிசீவ் பண்றீங்க, நிரப்பிக்கிறீங்க உங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸ் அவருடைய ஒளியினுடைய குடை நிழலின் கீழே நீங்க இருக்கிறதா அப்படியே அந்த ஒரு உணர்வுல கொஞ்ச நேரம் ஃபியூ செகண்ட்ஸ் நிலைச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா அதே குணம் அல்லது சக்திய மற்ற ஆத்மாக்களுக்கு நீங்க பகிர்ந்துப்பீங்க. பகிர்ந்த பிறகு இறுதியா எப்படி இந்த யோகாவை கன்க்ளூட் பண்றோம்? உங்களுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாயிண்ட் அந்த குணத்தினுடைய சொரூபமா தன்னை விஷுவலைஸ் பண்ணி, தன்னுடைய கண்கள், தன்னுடைய முகம், தன்னுடைய முழு உருவமுமே அந்த ஒரு குணத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பாசிட்டிவ் இமேஜ உங்களுடைய பாசிட்டிவ் இமேஜை நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணி அதே உணர்வுல இருந்து நீங்க பினிஷ் பண்றீங்க. சோ இது போல நம்ம பண்ணணும். சோ இப்ப நாம அப்படி ஒரு ஸ்வமான் யோகாவோட நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நாம எடுத்துக்கிற இப்போ ஒரு ஸ்வமான் என்ன அப்படின்னு சொன்னா, ஐ எம் அ மர்சிஃபுல் சோல், நான் கருணை நிறைந்த ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்வமான் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உடலில் உள்ள இறுக்கங்களை எல்லாம் தளர்த்து அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் யார்? நான் ஓர் அதி சூட்சமமான மிக சிறிய ஒளிப்புள்ளி ரூபத்தில் இருக்கும் ஓர் ஆத்மா. உருவ மத்தியில் அழியாத ஓர் ஒளிப்புள்ளியாக வீற்றிருக்கின்றேன். ஆத்மா நான். கருணை குணம் கொண்ட ஆத்மா. என் உள்ளம் கருணை நிறைந்ததாக இருக்கின்றது. என் மீதும் கருணை காட்டுகின்றேன், என் மீதும் அன்பு வைத்திருக்கிறேன். மற்றவர்கள் மீதும் கருணை உள்ளம் கொண்டவனாக இருக்கின்றேன். I am a merciful soul. எனக்கு மேலே
பரம் பிதா பரமாத்மா சிவ் பாபா இறை தந்தை வீற்றிருக்கின்றார். மிக பிரகாசமான ஒளி அவர். கருணை கடல் அவர். கருணை கடல் தந்தை ஆத்மாவான என்னை அரவணைக்கின்றார். அவருடைய ஒளி கிரணங்கள் என்னை அரவணைக்கின்றன. நான் யாரோ எப்பேற்பட்டவனோ அவ்வாறே ஏற்றுக்கொண்டு கருணையை என் மீது பொழிகின்றார். பரமாத்ம தந்தையிடமிருந்து கருணையின் ஒளி கிரணங்கள் என் மீது பொழிகின்றன. என்னுடைய உள்ளமும் தந்தையைப் போலவே கருணை நிறைந்ததாக ஆகுகின்றது. எல்லோரையும் மன்னிக்கும் தன்மை. பரமாத்ம தந்தையின் ஒளியின் குடை நிழலின் கீழ் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒளியில் மூழ்கியவனாய் இருக்கின்றேன். கருணை கடலின் குழந்தையாகிய நான் கருணை சொரூபம். என்னுடைய கண்களில் கருணை நிறைந்திருக்கின்றது. என்னுடைய முகத்தில் கருணையின் புன்னகை. ஆத்மாக்களின் தவறுகளை எல்லாம் மன்னித்து அவர்களும் மேம்பட கருணை உள்ளத்தோடு நல் எண்ணங்களை அனுப்புகின்றேன். தந்தையிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கும் ஒளியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கிறேன். என்னிடமிருந்து நாலாபுறமும் பரமாத்மா அன்பு கருணையின் ஒளி கதிர்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. நான் ஆத்மா, கருணை சொரூப ஆத்மா நான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தினமும் இந்த ஸ்வமான் யோகாவை நீங்க மாலை நேரத்திலையும் எப்ப வேணாலும் நீங்க அதை நீங்க செய்யலாம். ஒரு
ஒரு குணத்தை, ஒரு சக்தியை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதே போல நீங்க பயிற்சி செய்து பாருங்க. யூ வில் ஃபீல் எம்பவர்ட். அடுத்தது நம்ம நேற்றுக்கு பார்த்திருந்தோம் வேர்ல்டு டிராமா பத்தி. சோ நம்ம இந்த உலக நாடகத்துல நாம எல்லாருமே ஆக்டர்ஸ். இந்த உலக நாடகத்தினுடைய கதை எப்படி ஆரம்பிச்சு இப்ப எந்த காலகட்டத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிட்டீங்க. சோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். என்னன்னா, நம்முடைய பிரம்மா குமாரிகள் வித்யாலயத்துல ஒரு தினசரி அதிகாலையில நாங்க பரமாத்மாவுடைய மகா வாக்கியங்களை நாங்க வந்து படிப்போம். அதிகாலை தியானம் செய்வோம். அதன் பிறகு நல்ல ஒரு இறைவனுடைய மகா வாக்கியங்கள், அந்த ஞான கருத்துக்களை படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகள்ல இறங்குறது. அதுல குறிப்பாக தினம் நமக்கு வரதானம், அதாவது வரதானம்னா பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். தினமும் அந்த மகா வாக்கியங்களுடைய முடிவுல பிளெஸிங்ஸ் அப்படின்னு வந்து வரும். இந்த ராஜயோகால நாம ஆசீர்வாதத்தை யாருகிட்டையும் நம்ம கேட்கறது கிடையாது, நம்ம யாசிக்கிறது கிடையாது. ஆசீர்வாதத்துக்கு எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு எல்லாம் கடவுள்கிட்ட இருந்து கூட நம்ம யாசிப்பது இப்ப கிடையாது. யாசிப்பது finished. So we take this blessing every day from Shiv Baba. So பரமாத்மாவுடைய மகா வாக்கியங்களை படிக்கும் பொழுது அவர் தினம் நமக்கு வந்து வரதானம் கொடுக்கிறார், ஆசீர்வாதம். அப்ப அந்த வரதானத்தை கேட்கும் போது அத புத்தியில நாங்க வச்சு அதை பத்தி நாங்க சிந்தனை பண்ணி அதனுடைய சொரூபமா ஆகுறதுல வந்து கவனம்ங்கிறது வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா பொதுவாகவே வந்து வரம் அப்படின்னா என்ன, ததாஸ்து அப்படின்னு ஏதோ ஒண்ணு கேட்டதை கொடுத்துட்டா அது அப்படியே அந்த டைமே வந்த மாதிரிதான் அர்த்தம். அதுதானே வரம்னு வந்து பொதுவா எந்த எஃபர்ட்டுமே இல்லாம அப்படி கொடுப்பாங்க, நம்ம உடனே கிடைச்சிரும் அப்படின்னு. ஆனா ராஜயோகால ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ். பரமாத்ம தந்தை சிவ் பாபா நமக்கு வரதானம் கொடுக்கிறார். ஆனா அந்த வரதானம் வந்து ஒரு விதை மாதிரி. கடவுள் வந்து ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாரு அப்படின்னா அது வந்து விதை மாதிரி. சோ அந்த விதையை என்ன பண்ணணும், நாம மண்ணுல போட்டு அதை தண்ணி ஊத்தி நம்ம அதை நர்ச்சர் பண்ணணும். சோ அவர் வந்து நமக்கு கொடுக்கிறார். அவரு நமக்கு அந்த வரதானத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது எந்த ஒரு நம்பிக்கையோட அவர் வந்து கொடுக்கிறாரு, இந்த வரதானத்தை இந்த குழந்தை பெற்று அதுக்கு நல்லா வந்து ஊற்றி வளர்த்து அதை வந்து பழங்களை பெறுவார்கள், பலனை பெறுவார்கள்ங்கிற அந்த கான்பிடன்ஸ் அண்ட் அந்த ஃபெய்த்தோட கடவுள் வந்து நமக்கு கொடுக்கிறார். சோ என்ன, யூ ஆர் கேப்பபிள், ஹி நோஸ் தட் யூ ஆர் கேப்பபிள். சோ அவருடைய ஒரு ஃபெய்த் இருக்கிறதுனால நாம என்ன பண்ணணும், நாம முயற்சி வந்து செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாரும் யாரு, we are the creators, master. So you are the master of your destiny. அப்போ கடவுள் வந்து, அதாவது சிவ் பாபா நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு, நம்ம வந்து சக்திசாலி ஆகிறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்றாரு. சோ நமக்கு வந்து ஒரு வரம் கொடுக்கிறாரு அப்படின்னா அதை நாம பயன்படுத்தணும். யூஸ் த வரதான். அதனால இந்த வரதானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு இப்பேற்பட்ட ஆத்மா பவ, இப்பேற்பட்ட ஆத்மா ஆகுக அப்படின்னு வரும். ஓகே, உதாரணத்திற்கு சக்திசாலி ஆத்மா ஆகுக அப்படின்னு இன்னைக்கு வரதானம் கிடைக்குதுன்னு வைங்க. அப்ப நாம அதை புத்தியில வச்சுட்டு எவ்வளவு தூரம் நம்ம வந்து அடுத்த நாள் நம்ம அந்த மகா வாக்கியங்களை கேட்கற வரைக்கும் அதை வந்து நம்ம மனசுல நம்ம நினைவுல கொண்டு வரணுமோ, ஐ எம் சக்திசாலி ஆத்மா. அவரு கொடுத்துட்டார்ல, அப்போ நான் சக்திசாலி ஆத்மா தானே. அப்ப நான் அதை என்ன பண்ணணும், நினைக்கணும். நான் அதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுதான் அந்த விதைக்கு தண்ணி ஊத்துற மாதிரி, வளர்த்துற மாதிரி. சோ நான் சக்திசாலியான ஆத்மா, நான் சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு மனசுல நம்ம அதை ரிப்பீட் பண்ண என்ன ஆகும்னா அதனுடைய எம்பாடிமெண்ட், அதனுடைய சுரூபமா நம்ம ஆகுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வரதானம் வந்து ஒரு வார்த்தையா இல்லாம ஒரு சென்டென்ஸா வந்து இருக்கும்.
இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா அப்படின்னு. அப்ப நமக்கு அதை பத்தி ஒரு ஒரு டெபினிஷன் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அது நமக்கு புரிஞ்சிடும். மேலும் அந்த வரதானத்தினுடைய ஒரு விளக்கமும் 4-5 லைன்ல நமக்கு வரும். அப்ப அந்த விளக்கமும் படிக்கும் பொழுது நமக்கு அது எப்படி நம்ம நடைமுறையில அப்படி நம்ம ஆகுறது, பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி ஆகும், ஐ ஹாவ் டு பி சக்திசாலி ஆத்மாங்கிற ஒரு கைடன்ஸ் கிடைச்சிடும். சோ எவ்ரி டே வரதானம் எடுத்துக்கிறது நம்மளை இன்னுமே நமக்கு ஒரு சக்தி ஊட்டக்கூடியதாக இருக்கு. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வரதானத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். Are you all ready to listen to your first வரதான்? சோ பிகினர்ஸ்க்காக ஒரு சிம்பிள் வரதான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போறேன். சோ வரதானம் பாருங்க. 3 விஷயங்களின் விழிப்புணர்வை தாரணை செய்யக்கூடிய முழுமையான வெற்றியாளர் ஆகுக. 3 விஷயங்களுடைய அவேர்னஸ்னா என்ன? விழிப்புணர்வு. இந்த 3 விஷயத்துடைய விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துட்டதுனால அதை நீங்க யூஸ் பண்றதுனால, தாரணைனா என்ன, பிராக்டிஸ் பண்றதுனால முழுமையான வெற்றியாளரா நீங்க ஆகுறீங்க. சோ அந்த 3 விஷயங்களுடைய அவேர்னஸ், விழிப்புணர்வு என்ன? என்ன யார் சொல்றீங்க? என்ன ஒரு 3 அவேர்னஸ் உங்களுக்கு வந்திருக்கு? சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, நானே சொல்றேன். சோ அதாவது ஆத்மா அப்படிங்கறதுடைய விழிப்புணர்வு வந்தாச்சு. அதுக்கப்புறமா பரமாத்மா உன்னுடையது, அதுக்கப்புறமா டிராமா. எஸ், தட்ஸ் ரைட். சோ அந்த வரதானத்தினுடைய ஒரு விளக்கம் பாருங்க. அவேர்னஸ் ஆஃப் ஒன் செல்ஃப், அதாவது தன்னை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, தந்தையை பற்றிய விழிப்புணர்வு, மேலும் நாடகத்தினுடைய ஞானத்தை பற்றிய விழிப்புணர்வு. இந்த 3லயுமே பரமாத்மா அளிக்கக்கூடிய ஞானமே அடங்கி விடுகின்றது. எப்படி ஒரு மரம் முதல் விதையாக இருக்கு, விதையிலிருந்து 2 இலை வருகின்றது. அதே போல தந்தையை பற்றி நாம் நன்கு புரிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய 2 இலை என்னது? ஆத்மாங்கிறதையும் நம்மளை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா இந்த நாடகத்தையும் நம்ம புரிந்து கொள்றோம். யார் இந்த 3 விஷயங்களுடைய அந்த விழிப்புணர்வில் இருக்கிறார்களோ அவர்கள் பரமாத்ம நினைவுல இருப்பாங்க. அவர்கள் வெற்றியாளர்களாகவும் அவங்க இருப்பாங்க. சோ அதனால இப்ப நம்ம ஒன்ஸ் அகெயின் நாம இந்த வரதானத்துடைய நினைவுல நாம இப்போ ஒரு 1 minute நம்ம மெடிடேஷன்ல உட்கார போறோம். ஓகே, நான் என் மீது கவனத்தை திருப்புகின்றேன். தந்தை எனக்கு இன்று வரம் அளிக்கின்றார். இனிமையான குழந்தாய், முழுமையான வெற்றியாளன் ஆகுக. நான் முழுமையான வெற்றியாளன். என்னால் எந்த சூழ்நிலையையும் வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் என்னை நான் யார் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றேன். நான் யாருடைய குழந்தை என்பதையும் உணர்ந்திருக்கின்றேன். சர்வ சக்திவானின் குழந்தை நான். சக்திசாலியான ஆத்மா, என்றுமே அழியாத ஆத்மா. இந்த நாடகத்தில், உலக நாடகத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு நன்மை அடங்கியுள்ளது
என்பதை நான் நன்கு அறிவேன். ஆகவே எந்த சூழ்நிலையை தற்பொழுது நான் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அதிலும் ஒரு நன்மை அடங்கியுள்ளது என்பதை புரிந்து கொண்டு பார்த்து வெற்றி அடைகின்றேன். முழுமையான வெற்றியாளன் நான். ஓம் சாந்தி. இந்த 4 யுகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இந்த பேசிக் லெசன்ஸ் எடுக்கிறவங்க மட்டும் நீங்க சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க. சோ இந்த யுகங்களை பத்தி தெரிஞ்சுட்டீங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 முக்கியமான யுகம். அதுக்கப்புறமா இந்த ஒரு சங்கம் யுகம் இதெல்லாம். சோ இப்ப நீங்க ஆத்மா, நீங்க இப்ப எந்த யுகத்துல நீங்க இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைமா முரளி கேக்குறவங்க, சாரி ஃபர்ஸ்ட் டைமா இந்த கோர்ஸ் கேக்குறவங்க பதில் சொல்லுங்க. டைமண்ட் ஏஜ்ல நம்ம இருக்கோம். வேற ஏதாவது பதில் இருக்கா? இப்ப எந்த யுகத்துல நீங்க இருக்கீங்க? ஓகே, அயான் ஏஜ். சோ நாம எப்போ இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம பெறுகின்றோமோ அப்பொழுது அயான் ஏஜ்ல இருந்து சங்கம் யுகத்திற்கு நம்ம என்டர் ஆகுறோம். ஏன்னா இந்த சங்கம யுகம் அப்படிங்கிறத இரவு முடிஞ்சு பகல் வரக்கூடிய நேரம்னு சொல்றோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞான இருள் நீங்கும் பொழுது, நமக்குள்ள இந்த ஞானத்தினுடைய ஒரு வெளிச்சம் வரும் பொழுது, so then we are said to be in சங்கம் யுகம். சோ இந்த சங்கம் யுகத்தை நம்ம டைமண்ட் ஏஜ் சொல்றோம். மீதிய கோல்டு, சில்வர், காப்பர், அயன் சொல்லும் பொழுது சங்கம் யுகத்தை நம்ம டைமண்ட் ஏஜ், வைர யுகம்னு நம்ம சொல்றோம். அப்போ வைரம் தங்கத்தை விட பெருசு இல்லையா? அப்போ இந்த சத்தியுகத்தை விட இந்த சங்கம் யுகம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த சங்கம் யுகத்துலதான் நம்ம இந்த முழு நாடகத்தை பற்றிய விஷயத்தையும் இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த சங்கம் யுகத்துலதான் நம்ம தந்தையோட நம்ம சந்திப்பு நம்ம நிகழ்த்துறோம். சந்திப்பு நடக்குது. ஏன்னா சத்தியம் திரேதாயத்துல நம்ம இறைவான்னு கூப்பிடல, நாமே தேவ தேவியர்களா நம்ம இருந்தோம். துவாபர யுகத்துல இருந்து பலவிதமான உருவங்கள், பெயர்கள்ல கடவுளை நம்ம தேடிட்டு வந்தோம். இப்ப இந்த கலியுக கடைசியில இப்ப இந்த ஞானம் கிடைக்கும் பொழுது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், தந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை நான் புரிஞ்சு நான் நினைவு செய்யறேன். அதுதான் சந்திப்பு. சோ அந்த சந்திப்பு இந்த சங்கம் யுகத்துல தானே நடக்குது. அதனால இது ரொம்பவும் மகத்துவம் வாய்ந்தது. அதனால இது டைமண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்றோம், வைரயுகம். ஏன் இதை வைரயுகம்னு சொல்றோம்னா, இன்னொரு விதத்துல நமக்குள்ள இப்ப மாற்றம் வருது. நம்ம ஒரிஜினலி ஆத்மலோகத்துல நம்ம இருந்தபொழுது எப்படி தூய்மையா இருந்தோம், அந்த நிலையை இப்ப நாம் மீண்டும் அடைகின்றோம். இந்த ஞானத்தை கேட்டு நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு தந்தையினிடம் நம்ம யோகம் வைப்பதனால லிங்க் தொடர்பு வைக்கிறோம், தியானம். இதன் மூலமாக ஆத்மா எகெயின் பியூரிஃபை ஆகுது. சோ பியூரிபிகேஷன் பீரியட் இது இந்த சங்கமிகம். சோ அது மகத்துவம் வாய்ந்த யுகம். இந்த ஒரு கல்பானா என்ன, இந்த ஹோல் ஒரு 5000 வருடங்கள் இது முடிஞ்ச பிறகு எல்லா சோல்ஸுமே வீட்டுக்கு பரந்தாம் போகணும். ஆனா பரந்தாம் போகணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா நம்ம எப்படி வந்தோமோ அப்படிதான் போகணும். அதாவது வரும்போது தூய்மையா வந்தோம், அப்ப போகும்போதும் நம்ம தூய்மை ஆகித்தான் செல்ல வேண்டும். அப்ப ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதுனா என்ன? ஆத்மால அழுக்கு இருக்கு. என்ன அழுக்கு இருக்கு? 5 விகாரங்களுடைய அழுக்கு இருக்கு, தீய வேண்டாத குணங்களுடைய அழுக்கு இருக்கு, பாவ கணக்கு வழக்கினுடைய ஒரு அழுக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பினிஷ் பண்ணணும். பினிஷ் பண்ணும் பொழுதுதான் ஆத்மா பியோர் ஆகுது. அப்போ பியோர் ஆகுற சோல்ஸ் மேல பரம்தாமுக்கு ஈஸியா போகும். அதனால
நம்ம வந்து எப்படி ஆத்மா பியூரிஃபை ஆகுது, எப்படி அந்த நெகட்டிவ் கார்மிக் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும். சோல் கான்சியஸ்னஸ் மூலமா நம்ம மேல நம்ம அட்டென்ஷன் வைக்கிறோம். மத்தவங்களை பத்தி சிந்தனை பண்ணாம கவலைப்பட வேண்டாம். நம்மை நாமே நம்ம மாற்றிக்கொள்வோம். நமக்குள்ள நல்ல உணர்வு, தூய உணர்வை வளர்த்துக் கொள்வோம். இப்படி நம்ம ஒரு ஆன்மீக முயற்சியில நம்ம இறங்குறோம் இப்போ. அப்ப அது மேல ஒரு போக்கஸ் வர்றதுனாலதான் நமக்கு அந்த பியூரிபிகேஷன் வருது. சோ அதனால 2 சக்தி, ஞான பலம், யோக பலம். சோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் ராஜயோகா, இந்த 2 மூலமாக இங்க பியூரிபிகேஷன் வந்து நடக்குது. இப்ப இந்த கலியுகம், அதாவது கலியுகத்துல தான் இருக்கும். ஆனா நமக்கு வந்து இப்ப சங்கமயுகம். எப்படி வந்து அதிகாலை நேரத்துல தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது இரவுதான். ஆனா கண் முழிச்சவங்களுக்கு அது அதிகாலை இல்லையா? அதே மாதிரி இது கலியுகம்ங்கிற ஒரு இருள் தான் இருக்கு. ஆனா நமக்கு வந்து இப்ப சங்கம யுகம். சோ we are all in சங்கம் யுகா. ஞானம் பெற்றவர்களுக்கு அது சங்கம் யுகம். சோ அப்போ இந்த கலியுகம் முடியறதுக்குள்ளேயே என்னன்னா, எவ்வளவு சோல்ஸ் இருக்காங்க இந்த உலகத்துல. எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல இந்த ஞானம் வந்து போய் சேர்ந்துடும். இந்த கல்பம் முடியறதுக்குள்ளேயே எல்லா சோல்ஸுக்குமே இந்த ஞானம் போய் சேர்ந்துடும். அதனால யாருக்கு எனக்கு கிடைக்கல, அதனால நான் வந்து பியூரிஃபை ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது. ஏதோ ஒரு விதத்துல தெரிய வந்துடும். ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தெரிஞ்சுக்கிறது மட்டும் இங்க விஷயம் இல்லையே. நமக்குதான் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கே. டு நோ, டு ரிஃப்ளெக்ட், டு டூ, டு பிராக்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, தாரணைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ யார் அதை வந்து பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்கதான் பியூரிஃபை வந்து ஆவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த இம்பியூரிட்டி ஆத்மால இருக்கும். அப்ப கலியுகம் முடிஞ்சும் போது பலவித ஒரு பேரழிவு எல்லாமே நடக்கும். இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வந்தாதானே எல்லா சோல்ஸும் உடலை விட்டு பரந்தாம போக முடியும். எல்லாருமே போய் ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் போனாதான் இந்த உலகமே எல்லாம் ஒரு பெரிய இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து சுத்தம் அடைஞ்சு மறுபடியும் ஒரு சத்தியுகம்ங்கிற அந்த ஒரு பியோர் அந்த ஒரு ஏஜ் வந்து துவங்கும். இந்த கலியுகத்தினுடைய இந்த விஷயங்களோட சத்தியுகம் இருக்காது. சோ ஒரு பியோரான ஒரு நேச்சரோட எல்லாமே ஒரு பெரிய மாற்றம், பிரளயம், ஐ மீன் ஒரு டிசாஸ்டர் எல்லாமே நடக்கதான் செய்யும். எல்லா சோல்ஸும் இந்த கலியுக உடலை விட்டுடணும். அப்பதான் நல்ல ஹெல்தி பியோர் பாடி நமக்கு வந்து அடுத்தது கிடைக்கும். ஒரு கோல்டன் ஏஜ்ங்கிறது ஆரம்பமாகும். சோ எல்லாருமே கிளம்பி போய் தான் ஆகணும். மாட்டேன்னு சொன்னாலும் எல்லாரும் போய் தான் ஆகணும். ஆனா போகும்போது எவ்வளவு தூரம் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் எல்லாம் நம்ம கொண்டு நமக்குள்ள ஒரு மாற்றத்தோட போறோமோ, அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா நம்ம வந்து சோல் வேர்ல்டுக்கு போயிடுவோம். எந்த கஷ்டமுமே இருக்காது. அதுக்கப்புறம் வரக்கூடிய கோல்டன் ஏஜ்க்கு நம்ம ஈஸியா நம்ம வந்துடுவோம். ஆனா யார் வந்து பியூரிஃபை பண்ணிக்கலையோ, அப்ப அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? அந்த இம்பியூரிட்டி சோல்ல வந்து இருக்கும். அப்ப அவங்க உடலை விடும்பொழுதும் சிரமம் படுவாங்க. அதுக்கப்புறம் மேல அவங்க டைரக்டா சோல் வேர்ல்டுக்கு போக முடியாது. நடுவுல அவங்க சட்டில் வேர்ல்டு, அந்த சூட்சம உலகம் இருக்கு இல்லையா, ஒளி உலகத்துல நிக்க வேண்டி இருக்கும். அதாவது என்னன்னா, அங்க தான் செய்த பாவங்கள் எல்லாம் ஒவ்வொரு பிரிவில் என்னென்ன பாவங்கள் அவங்க செஞ்சாங்களோ, சின்னதோ பெருசோ, அதெல்லாம் பெரிய ஸ்கிரீன்ல காமிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த சோலுக்கு வந்து தெரியும். அந்த காட்சியை பார்க்கவே முடியாது. தான் செஞ்சதுங்கிறது ஞாபகம் வந்துடும். அந்த காட்சியை பார்க்க முடியாம ரொம்ப வேதனைப்படும். யாருக்கு அந்த நேரத்துல அந்த சம்பவத்துல தான் துன்பம் கொடுத்ததோ, அந்த துன்பத்தை அந்த சோல் என்ன அந்த நேரத்துல துன்பத்தை அனுபவிச்சாங்களோ, அதே துன்பத்தை இந்த ஆத்மா அந்த காட்சியை பார்க்கும் போது அந்த பாவம் செய்தவர் அதே துன்பத்தை அனுபவிப்பார் அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் யாருக்கு ஒளிச்சு மறைச்சு என்ன பாவ செயல் செஞ்சாங்களோ அந்த சோல், அந்த ஆத்மாவும் அங்க நிற்க வைக்கப்படும். அப்ப இந்த பாவம் செய்த ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும்? எம்பாரசிங்கா வந்து இருக்கும். இப்படி பலவிதமான ஒரு வேதனை, துக்கம் எல்லாம் வந்து அனுபவிச்சாக வேண்டியிருக்கும். சோ இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. அந்த பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் மூலமா வந்து கழிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வியாதி வருது. அப்ப உடனே டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் வந்து ஓகே இந்த மாத்திரை சாப்பிடு சரியாயிடும், அதெல்லாம் கரைஞ்சு எல்லாமே சரியாயிடும், நோ நீட் ஃபார் ஆபரேஷன், எல்லாம் சரியாயிடும், நீ மாத்திரை கரெக்டா சாப்பிடு, இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ அப்படிலாம் சொல்ற. அப்ப பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வந்துட்டீங்க.
பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தா வியாதி குணமாகுமா? அந்த மாத்திரையை போய் வாங்கணும். வாங்கினா மட்டும் இல்ல, கையில வச்சோம்னா முழுங்கணும் இல்லையா? அப்பதானே இந்த வியாதி போகும். மாத்திரையே சாப்பிடல. அப்ப இன்னும் வியாதி அதிகமாகி அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட ஓடும்போது டாக்டர் வந்து கடிஞ்சுப்பார். ஏன் இந்த மாதிரி நான் சொன்னதை கேட்கல, இனி ஒண்ணும் பண்ண முடியாது, ஆபரேஷன் பண்ணிதான் சரி பண்ண முடியும்ன்றவர். அப்போ மருந்து சாப்பிட்டு சரியாகிறதுக்கும் ஆபரேஷன் பண்ணி நீங்க வந்து சரியாகிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆபரேஷன் பண்ணா ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், உடனே நார்மல் லைஃப்க்கு வர முடியாது. அதே போலதான் ஆத்மாக்கள்லாம் இப்ப வந்து வியாதி ஆயிடுச்சு. 5 விகாரங்கள், பாவங்களுடைய வியாதி பிடிச்சிருக்கு. அப்ப பரமாத்மா தான் வந்து சுப்ரீம் சர்ஜன். அவர் ஆன்மீக மருத்துவர், ஆன்மாவுக்கான டாக்டர். அவர் வந்து நமக்கு ஆன்மீக ஞான கருத்துக்கள்ங்கிற மருந்தை வந்து நமக்கு கொடுக்கிறார். அத தினம் சாப்பிடணும். இந்த ஒரு 7 நாள் லெசன்ஸ்ல, இந்த 7 நாள் மட்டும் இல்ல, தினம் நம்ம வந்து அது சாப்பிடணும். அதுக்கப்புறமா நம்ம யோகாங்கிற இன்ஜெக்ஷன் தினமும் நம்ம வந்து போட்டுக்கணும். அப்ப அத வந்து தினமும் நம்ம அதை செய்யும் பொழுது ஆத்மால இருக்க வியாதி எல்லாம் குணமாயிடும். அப்போ அது செய்யலைங்கும் போது வியாதி சேர்ந்துருது. அப்ப என்ன அவங்க கடைசியில அங்க பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அந்த பனிஷ்மெண்ட் தான் ஆபரேஷன் மாதிரி. சோ ஏதோ ஒரு விதத்துல தூய்மை ஆனாதான் பரந்தாமுக்கு போக முடியும். ஞான யோகத்தால தூய்மையாகி பரந்தாமத்துக்கு போலாம், இல்ல தண்டனை வாங்கிட்டும் போலாம். அது அவங்களுடைய சாய்ஸ். ஆனா ஒரு விஷயம் என்ன, யாரு தன்னைத்தானே ரியலைஸ் பண்ணி தனக்குள்ள மாற்றம் அடைறாங்கன்னு வைங்களேன், அவங்க இந்த மொமெண்டே, இந்த பிரசன்ட் மொமெண்டே அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஜாய், அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நோ டவுட். இந்த கலியுக லைஃபே அவங்களுக்கு வந்து, இந்த கலியுகத்திலயும் அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பி லைஃப லீட் பண்ண முடியும். அது ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க நிறைய நல்ல கர்மாவும் அவங்க இப்ப செய்யறதுனால நிறைய பேருடைய பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு சேர்ந்துரும். அதுவும் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ பியூரிஃபை ஆயிடுறதுனால அவங்க உடலை விடுறதுலயே சிரமம் இருக்காது. ஈஸியா அவங்க விட்டுட்டு நேரா டைரக்டா பரம்தாம் போவாங்க. நடுவுல நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சத்யுக பிகினிங்லயே வந்துடுவாங்க. பிகாஸ் அவங்க முயற்சிக்கான பலன் கிடைக்கணும் இல்லையா அவங்களுக்கு. ஆனா யார் வந்து தண்டனை வாங்கிட்டு பரம்தாம் போறாங்களோ அவங்க சத்யுகத்துக்கு வர முடியாது. கொஞ்ச நேரம் அங்கேயே பரந்தாமத்திலேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் திரேதாயத்துல துவாபரயுகத்திலேயோ தான் வந்து ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஒரு ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாம் நிறைஞ்ச அந்த ஒரு சத்யுகி தெய்வீக பிறவிகள் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. சோ அப்ப நீங்க பாருங்க, இப்போ இந்த பிரசன்ட் மொமெண்ட், இந்த சங்கம் யுகம் எவ்வளவு வேல்யூபிள் ஆனதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நாம செய்யற அந்த எஃபர்ட் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுது. சோ நாம சத்தியுகத்துக்கு வரணும்னா வரலாம், இல்ல திரேதாயத்துக்கு தான் வரணும்னாலும் வரலாம். அவரவருடைய முயற்சியின் படிதான் வந்து இருக்கு. சோ இது சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா என்ன, என்னுடைய எதிர்காலத்தை நான் தான் எழுதிக்கிறேன். பல பிறவிகளுக்கு நான் வந்து ஹாப்பியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேனா, அதை நான் விரும்புறேனா? நாட் ஒன்லி ஃபார் ஜஸ்ட் ஒன் பர்த், பல பிறவிகள். ஏன்னா யோசிச்சு பாருங்க, சத்தியுகம் திரேதாயுகம் 2500 வருடங்கள். அப்போ பல பிறவிகளுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கணும் என்னுடைய பர்த் அப்படின்னு நான் விரும்பினேன் அப்படின்னா, அப்ப அதாவது ஆத்மாவான எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்கு வந்து பினிஷ் நான் வந்து பண்ணணும். என்னுடைய கார்மிக் அக்கவுண்ட்ஸ் நான் செட்டில்மெண்ட் பண்ணி இனிமேலும் பாவத்தை சேர்த்துக்காம புண்ணியத்தை மட்டும் நான் வந்து சேமிச்சு வைக்கணும். அதுல அட்டென்ஷன் வைக்கணும். சோ அதனால எல்லாருமே பேங்க்ல சேமிப்பு பண்ணிட்டு தான் வரீங்க. பேங்க் பேலன்ஸ் உடைய மெசேஜ் வருதுன்னு வைங்களேன், கிரெடிட் ஆச்சு உங்களுக்கு சம்பளம், இந்த மாதிரி ஒரு கிரெடிட் பேங்க் பேலன்ஸ் மெசேஜ் பார்த்தோன்னே ஒரே குஷி இல்லையா? முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. இப்படி சேமிப்பு ஆக ஆக என்ன ஆகுனா, செலவு அப்புறம் பண்ணுவீங்க, ஆனா அந்த சேமிப்பினுடைய ஒரு பேலன்ஸ பார்த்த உடனே குஷி வருது இல்ல? அதே மாதிரி நாம இந்த வாழ்க்கையில, இந்த பிறவியில நம்ம எவ்வளவு தூரம் எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம ஆசீர்வாதங்களை சேமிச்சுக்கிட்டே வரமோ, அது நமக்குள்ள அவ்வளவு அளவற்ற மகிழ்ச்சி நமக்கு வந்து கொடுக்கும். அதே ஆசீர்வாதங்கள் நமக்கு பின்னால ஹெல்ப் பண்ண போகுது, பயன்பட போகுது. ஆனா அந்த அந்த ஆசீர்வாதங்கள், பிளெஸிங்ஸ் பேங்க்ல நம்ம வந்து நிறைய சேமிப்பு பண்ணிட்டே வரணும். அதுல எவ்வளவு தூரம் உங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கு, தன்னைத்தானே கேட்டு பாருங்க நீங்க.
நீங்க அதாவது பிளெஸிங் பேங்க்ல எப்போ உங்களுக்கு வந்து சேமிப்பு ஆகும்? நீங்க ஃபர்ஸ்ட் உங்க இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நீங்க பிளெஸிங் வாங்கணும். சில பேர் வெளி உலகத்துல அவங்க ஒர்க் பண்ற இடத்துல நல்ல பேரு. இவன மாதிரி தங்கமான மனுஷன் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல அப்படியே ஆப்போசிட். அவ்வளவு ஒரு கோபம், எடுத்தெறிஞ்சு பேசுறது, அதிகாரம் பண்றது, கண்ட்ரோல் பண்றது. ஐயோ இவங்க எப்படா வீட்டை விட்டு வெளியில போவாங்கன்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்களா, அப்பா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுபாவம் சம்ஸ்காரம் இருந்ததுன்னா பிளெஸிங்ஸ் கிடைக்குமா? கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு பிளெஸிங்ஸ் வந்து நம்ம சேமிப்பு பண்ணணும். அதுக்கப்புறம் நாம சந்திக்கக்கூடிய வேலை பண்ற இடத்துல நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட இருந்தும் நம்ம பிளெஸிங்ஸை நம்ம வந்து கெயின் பண்ணணும். பிளெஸிங்ஸ் அப்ப நீங்க சொல்லலாம், நான் என்னதான் பண்ணாலும் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு திருப்தியே வர்றதில்ல சிஸ்டர். என்ன திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க பிளெஸிங் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மற்றவர்கள் வந்து அந்த பிளெஸிங்னா என்ன? மனசுல இருந்து, உள் மனசுல இருந்து வரக்கூடிய ஒரு நல் எண்ணம். இப்ப நீங்க மற்றவர்களுக்கு நீங்க பிளெஸிங்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிளெஸிங்ஸ் திரும்பி வரும். என்னைக்குமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். மத்தவங்க எப்படி இருந்தாலும் சரி, உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி, பிளேம் பண்ணிட்டே இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா மேல அந்த ஆத்மீக அன்புல என்னைக்குமே குறை வைக்காதீங்க. ஆத்மீக அன்பு, உண்மையான அன்பு அதுதான். பற்று இல்ல, அன்பு. அந்த அன்பும் மரியாதையும் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் அவங்களுடைய ஒரு யூனிக்னஸ் நம்ம புரிஞ்சு சோல் கான்சியஸ் விஷன் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நமக்குள்ள கொண்டு வரும் பொழுது அந்த அக்செப்டன்ஸ், எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு, இதெல்லாம் வந்து இருக்கும்போது கண்டிப்பா கண்டிப்பா மற்றவங்க இருந்து உங்களுக்கு மனசுல இருந்து பிளெஸிங் வரும். வெளியில வேணா அவங்க அப்படி காமிச்சுக்கலாம், சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சுபாவம் அப்படி, குறை சொல்றதே அவங்க சுபாவமா ஆச்சு, பாவம் என்ன பண்ணுவாங்க அவங்க. பட் கண்டிப்பா உங்களுடைய உள்ளுணர்வு அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பாதிப்பு, நல்ல பாதிப்பு வந்து கொடுக்கும். பிளெஸிங்ஸ் தானா வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி நம்ம பிளெஸிங்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்றதுல நம்ம அட்டென்ஷன் வைக்கணும். ஏன்? அததானே நம்ம கொண்டு போறோம். வேற ஏதாவது கொண்டு போக முடியுமா? சேமிப்பு நமக்கு அப்புறம் யாரு இருக்காங்களோ அவங்கதான் பேங்க் பேலன்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா இந்த பிளெஸிங்ஸ் பேங்க் மட்டும் நமக்கே உரியது. அதனால அதுல வந்து அட்டென்ஷன் வைக்கணும். சோ அதனாலதான் செல்ஃப் செக்கிங் சார்ட்னு உங்களுக்கு வந்து கொடுத்தது. ஹோம்ஒர்க்ல உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தோம்ல நத்திகா. அப்ப நீங்க அது அந்த டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். இன்னைக்கு நான் வந்து எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கொடுத்தனா, இல்ல எல்லாருக்கும் ஹாப்பினஸ், அமைதியும் சந்தோஷமும் கொடுக்கலன்னாலும் ஏதாவது தொல்லை தராம இருந்தேன்ல, ஏதோ துக்கம் எதுவும் கொடுத்துடலையே, என்னுடைய வார்த்தையிலயோ என்னுடைய ஏதாவது சைகையிலயோ செயல்லையோ எதுவும் துக்கம் கொடுத்துடல தானே. இப்படி ஒரு தடவை நம்ம வந்து செக்கிங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதனால நம்ம ராஜ யோகிகள், நம்ம எல்லாருக்கும் இப்ப என்ன டைட்டில் கிடைச்சிருக்கு? நம்ம ராஜ யோகா செய்யறோம், இறைவனிடம் தொடர்பு கொள்றோம் மனசால. அப்ப நமக்கு எல்லாருக்கும் என்ன பேரு? ராஜ் யோகிஸ். சோ ராஜ் யோகியினுடைய டெய்லி ருட்டீன் வந்து எந்திரிச்ச உடனே பரமாத்மாவை நினைச்சு தியானம் பண்ணணும். தந்தைக்கு நன்றி சொல்லி அவரோடு நம்ம உரையாடல் செய்யணும். அதன் பிறகு நம்ம தினசரி ஏதாவது ஞான கருத்துக்களை படிக்கணும், கேட்கணும் வாக்கியங்களை. அதுக்கப்புறமா ஈவினிங்ல கண்டிப்பா மெடிடேஷன் வந்து பண்ணணும் சாயங்கால நேரத்துல. அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி செல்ஃப் செக்கிங் வந்து பண்ணணும். இன்னைக்கு ஹோல் டே நான் யாருக்கா ஏதாவது சொல்லாலும் செயலாலும் ஏதாவது துக்கம் கொடுத்துச்சுன்னா இல்ல தானே, இப்படி ஒரு செக்கிங். இன்னைக்கு எவ்வளவு தடவை மெடிடேஷன் பண்ணேன், 3 times மினிமம் பண்ணனா அப்படின்னு ஒரு செக்கிங். இப்படி எல்லாம் வந்து ஒரு செக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. கடைசியில கடவுளுக்கும் தந்தைக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவருடைய நினைவுல மூழ்கி இருந்துட்டு அப்புறம் உறங்கிச்சிடணும். இப்படி ஒரு டெய்லி ருட்டீன் நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். இதுல ஏதாவது சிரமம் இருக்கா? கிடையவே கிடையாது. வழக்கமான உங்களுடைய ருட்டீன் தான். அதுல இது சின்ன சின்னதா இதை ஆட் பண்ணி போறீங்க, அவ்வளவுதான். பட் இந்த சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து பெரிய மாற்றங்களை உங்களுக்கு வந்து கொண்டு வரும். சோ இதுல வந்து இன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு
சுருக்கமா இன்னைக்கு ஷேர் பண்றேன். என்னன்னா, இந்த சங்கம் யுகத்தினுடைய இந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்தது யாருன்னா, பரமாத்ம தந்தை. அவருடைய வேலையே அதுதான். காட்ஸ் ரோல் வந்து என்ன அப்படின்னா, நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து உலகத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுதான் அவருடைய வேலையே. இப்ப கடவுளுடைய வேலைன்னு சொல்லும் போது பொதுவா என்ன சொல்லுவாங்க? படைத்தல், காத்தல், அழித்தல். கடவுள் என்ன பண்றாராம்? படைக்கிறாராம். அதுக்கப்புறம் நம்மளை எல்லாரையுமே காப்பாத்துறாராம். அதுக்கப்புறம் அழிச்சிடுறாராம். என்ன விளையாடுறாரா? படைக்க வேண்டியது, காப்பாற்ற வேண்டியது, அழிக்க வேண்டியது. எப்படி குழந்தைங்க எல்லாம் மணல்ல வந்து மணல் வீடு கட்டுவாங்க. ரொம்ப ஜோரா அழகா மலை மாதிரி எல்லாம் கட்டி பூவெல்லாம் சங்கெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. அப்புறம் யாரும் அது பக்கத்துல வரக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, இடிஞ்சிடக்கூடாது, பாதுகாப்பு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கடைசியா ஏறி மிதிச்சு ஃபுல்லா அதை வந்து அழிச்சிடுவாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ GOD God, G ஜெனரேட்டர், O ஆபரேட்டர், D டெஸ்ட்ராயர். உருவாக்கி காப்பாத்தி அழிக்கிறார்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சரியான அர்த்தத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவர் வந்து எதை படைக்கிறார், எப்படி படைக்கிறார், எதை எப்படி அப்படின்னு ரெண்டு விஷயம். வாட் அண்ட் ஹவ். வாட் டஸ் ஹி கிரியேட் அண்ட் ஹவ் டஸ் ஹி கிரியேட். அதே மாதிரி எதை காப்பாத்துறாரு, எப்படி காப்பாத்துறாரு, எதை அழிக்கிறாரு, எப்படி அழிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து நம்ம இத பரமாத்மா நம்ம தந்தையினுடைய ஒரு தொழிலை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம்னா, சரியா புரிஞ்சுக்காததுனால நமக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு கனெக்ஷனே வர மாட்டேங்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா எப்படி கனெக்ட் ஆகும் ஒரு உறவுங்கிறது? நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே ஒரு நெருக்கம் வரும், அன்பையும் அனுபவம் பண்ண முடியும். சோ அதற்கான முயற்சியில தான் இப்ப நம்ம இருக்கோம். சோ அவர்கிட்ட இருக்கிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸையும் நம்ம கிளியர் பண்ணிடணும். சோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எல்லாரும் கிளியர் பண்ணிட்டீங்க. என்னது? கஷ்டத்தை அவரு கொடுக்கறது கிடையாது. நமக்கு வரக்கூடிய கஷ்டத்துக்கு நாம தான் காரணம். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேலும் அவரை வந்து திட்டக்கூடாது. கஷ்டம் வந்ததுன்னா, கடவுளே என்னை ஏன் இந்த மாதிரி சோதிக்கிற அப்படின்னு மறந்தும் கூட உங்க வாயில வரக்கூடாது. வராது தானே? ப்ராமிஸ். சோ அவருடைய தரப்புலையும் கேட்டுக்கிறோம். So please don't blame him. He is very loving, merciful father. எப்பவுமே நம்மள வந்து எம்ப்ரேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருடைய அன்பால. அதனால அவரு நமக்கு கஷ்டம் கொடுக்கிறவர் கிடையாது. அதனால அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பினிஷ்ட். அடுத்தது என்ன? அவருடைய தொழிலை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, அவர் என்னதான் பண்றாரு? இப்படி அக்கறை மனிதி நல்லா நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல, பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு பாருங்க. தேங்க்யூ. சாட் பாக்ஸ்ல பதில் போடுறீங்க, ப்ராமிஸ் பண்றீங்க எல்லாரும். நன்றி நன்றி. சோ நோ பிளேமிங், நோ பெக்கிங். இந்த ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ பிளேமிங், நோ பெக்கிங். அவரை பழியும் சொல்லக்கூடாது, அவர்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடாது, யாசிக்க கூடாது. கடவுளே எனக்கு அமைதிய கொடு. எதுக்கு கொடுன்னு யாசிக்கணும்? நம்ம தான் அவருடைய குழந்தைங்க. அப்பா, நான் உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிறேன். ஓகே. சோ நம்ம இதுதான் ஞானம் பெற்றவர்களுடைய அடையாளம். அறியாமையில இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கடவுளை திட்டுவாங்க, அவர்கிட்ட யாசிக்கவும் செய்வாங்க. ஆனா நமக்கு இப்ப அறியாமை இருள் முடிஞ்சாச்சு, சங்கம் யுகத்துல இருக்கோம், நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அவர் படைத்தல் காரியம் அவர் வந்து செய்யறார். என்ன படைக்கிறார் அவர்? அவருடைய வேலையே என்னன்னா, ஒரு நல்ல உலகத்தை படைக்கிறது தான் அவருடைய வேலை. ஒரு கட்டடம் வந்து ரொம்ப பழசாயி இடிஞ்சு ரொம்ப 100 வருஷத்துக்கு மேல ஆகி என்னதான் ஒட்டு வச்சு இதெல்லாம் ஸ்கஃபோல்டிங் எல்லாம் வச்சாலும், மரமத்து வேலை பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. ஏதோ ஒப்பேத்திட்டு இருக்கு. எப்ப வேணாலும் இடிஞ்சு விடும், என்னதான் சிமெண்ட் பூசினாலும். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒரு புதுசு வீடு, இந்த பழைய வீட்டுல இருந்துட்டு இன்னொரு புதுசு வீடு கட்டிட்டா நல்லதா போச்சு. இடியறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போயிடலாம். பரமாத்மாவுடைய தொழிலும் அதுதான். அவரு புது வீடு கட்டுறாரு நம்ம எல்லாருக்கும்.
அதாவது புதிய யுகத்தை, புதிய உலகத்தை படைக்கிறது தான் அவருடைய வேலை. ஒரு பக்கம் இந்த கலியுகத்துல பாவங்கள் அதிகரிச்சுட்டே தான் போகும். நிறைய மகான் ஆத்மாக்கள், சாது, சந்நியாசிகள், நிறைய குருமார்கள், எவ்வளவு பேர் இருக்காங்க உலகம் பூரா, செயின்ஸ் எல்லாம். அவர்கள்லாம் என்ன ஒரு வேலை செய்துட்டு இருக்காங்கன்னா, அந்த இந்த பழைய கட்டடம் இடிஞ்சு விழாம இருக்கிறதுக்கு இந்த ஸ்கஃபோல்டிங் மாதிரி முட்டு கொடுத்து எல்லாம் கம்பம் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி தாங்கி பிடிச்சிட்டு அந்த விதமான ஒரு உதவியும் அவர்கள் வந்து செய்துட்டு இருக்காங்க. நாமும் நம்முடைய ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் மூலமா அந்த ஒரு உதவி செய்துட்டு இருக்கோம். ஆனா கூடவே நமக்கு இன்னொரு ஒரு டாஸ்க். தந்தை என்ன பண்றாரு, ஒரு புதிய உலகத்தை அவர் படைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டாஸ்க்ல நாமும் வந்து இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில நம்ம எல்லாரும் இருக்கோம். எப்படி நமக்குள்ள புதுசு கொண்டு வந்துட்டு இருக்கோம், புதிய மாற்றம், புதிய சுபாவம், நல்ல சம்ஸ்காரம் அப்படி நமக்குள்ள இப்ப கொண்டு வந்துட்டு இருக்கோம்ல ஞான யோகத்தால. இதுதான் வந்து என்னது, புதிய உலகத்தை படைக்கிறதுங்கிறது. அப்ப கடவுள் தான் படைக்கிறாரு. எப்படி படைக்கிறாரு, நமக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வந்து அவரு படைத்தல் காரியத்தை செய்யறாரு. அவரு முதல்ல நமக்குள்ள நீ ஒரு ஆத்மான அந்த ஆத்ம உணர்வை படைக்கிறாரு. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக குணங்கள் வந்து எழும்புது. தெய்வீக குணங்கள் முழுமையா உருவாகின்றன அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் ஆத்ம உணர்வு தெய்வீக குணங்களும் நிறைஞ்சிருக்கும் பொழுது புதிய உலகம் உருவாயிடுது. சோ புத்துலகை படைத்தல், அதுதான் இறைவனுடைய வேலை. கொஞ்சம் இப்ப எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி எனக்கு சரி பண்ணிடு இறைவா. ஒரு வியாதி மட்டும் என்ன, பல பிறவிகளுக்கு வியாதியே இல்லாத ஒரு பிறவி உனக்கு கிடைக்கும். அதுக்கு நீ ஆத்மால இருக்கக்கூடிய வியாதிகளான அந்த பாவத்தை எல்லாத்தையும் பினிஷ் பண்ணு. ஏன்னா பாவத்தினாலதான் உனக்கு இந்த வியாதி, ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கு. இத நீ பினிஷ் பண்ணு. அப்ப இனி வரக்கூடிய பிறவிகள் உனக்கு கண்டிப்பா வியாதியே இல்லை அப்படின்னு நமக்கு வழி சொல்லி தர்றதுதான் கடவுளுடைய வேலை. நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்கிறாரு, டெம்பரரி எல்லாம் இல்ல, நிரந்தரமான தீர்வு தான். அங்க ஆத்மாவிலதான் போக்கஸிங்க. கடவுள் வந்து எக்ஸாமுக்கு மார்க் கொடுப்பாரா? எக்ஸாம் நேரத்துல போய் கடவுள் கிட்ட வேண்டி எனக்கு நல்ல மார்க் வரணும்னா, எப்பா நீ நல்லா படிச்சு நல்லா எழுதுனாதான் மார்க் வரும். கடவுள் எப்படி வந்து மார்க் போடுவாரு? நீ எனக்கு நல்லா எப்படியாவது இதுல வந்து பாஸ் பண்ண வச்சிரு, நான் இவ்வளவு தேங்காய் உடைக்கிறேன்னா கொஞ்சம் லாஜிக்கா நம்ம வந்து திங்க் பண்ணணும். நீ ஒழுங்காவே படிக்கல, ஒழுங்காவே எழுதலைன்னா எங்கிருந்து உனக்கு பாஸ் ஆக முடியும்? இன்டர்வியூ சரியா பண்ணலைன்னா எங்கிருந்து வேலை கிடைக்கும்? அப்ப கடவுள் வந்து வேலை கொடுக்கிறவரு, இந்த மார்க் கொடுக்கிறவருங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு தங்க தேர் இழுக்கிறேன், வெள்ளி தேர் இழுக்கிறேன், எனக்கு இந்த என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு, எனக்கு இந்த வீடு, எனக்கு இந்த சொத்து எனக்கு வந்துடணும். பிரைப், அவர் கடவுள் கிட்ட லஞ்சம் கொடுக்கிற மாதிரி. அதான் மனிதர்களை போல கடவுள் நினைச்சுக்கிட்டோம். அவர் அங்க உட்கார்ந்து அப்படியே அமைதியா பார்ப்பார், அப்படியே அறியாமையை பார்த்து சிரித்து கொண்டு. ஏன்னா அவருக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பொண்ணோ பொருளோ அவருக்கு தேவையில்லை. நம்முடைய மனசை அவருக்கு கொடுக்கணும். இங்க நான் எனதுங்கிற அந்த அகங்காரம் பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம்ல, அதை ரிலீஸ் நம்ம பண்ணிடணும். தேங்காய் உடைக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்ம தலை வந்து தேங்காய் மாதிரி குடுமி மாதிரி இருக்குல்ல, அந்த தேங்காய், அந்த 3 கண்ணு இருக்குல்ல, அது இந்த 2 கண்ணு ஆத்மா கண்ணு. சோ இது வந்து நம்மளுடைய தலை கணத்தை உடைக்கிறது தான் தேங்காய் உடைக்கிறதுடைய அர்த்தம். அப்பதான் நம்ம வெண்மையான ஒரு தூய்மையான உள்ளத்தோட அவருக்கு முன்னால நம்ம அர்ப்பணம் ஆகணும். அதுதான் உண்மையான பக்திங்கிறது ஆக்சுவலா. சோ நம்ம எல்லாம் வெளிப்புறமா செய்துட்டு வரோம், செய்ய வேண்டியதை செய்யல. இப்போ அவர் வந்து நமக்குள்ள இந்த ஞானத்தை கொடுக்கிறார், ஆத்ம உணர்வை கொடுத்து நமக்குள்ள ஒரு ரியலைசேஷன் கொடுக்கிறது தான் அவருடைய கிரியேஷனுடைய வேலை. படைத்தல் காரியம்ங்கிறது அப்படிதான், மிகவும் அற்புதமானது. அதாவது இயற்கை வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு, காத்தடிக்கிறது, வெயில், இதெல்லாம். மனுஷன் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா கடவுள் இயற்கையும் மனிதனும் செய்யாத ஒரு வேலையை தான் கடவுள் வந்து செய்வார். அதனால மனுஷனுடைய பிறப்பு இறப்பு வந்து இயற்கையினுடைய நியதி. குழந்தைகள் பிறப்பு இறப்பு எல்லாமே வந்து இயற்கையினுடைய நியதி, அது கடவுளுடைய வேலை அல்ல.
சில பேர் என்ன ஏன் இப்படி கருப்பா படைச்ச, அவலட்சணமா படைச்சேன்னா, இந்த சரீரத்தை படைக்கிறவர் கடவுள் கிடையாது. அவரவர் கார்மிக் அக்கவுண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்டர் கனெக்டட். அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த நாட்டுல போய் நம்ம ஜென்மம் எடுப்போம். அப்ப அந்த நாட்டினுடைய கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க வெள்ளையாவும் கருப்பாவும் இருப்பாங்க இல்லையா? இயற்கை தான் இந்த உடல்ங்கிறது. சோ எந்த ஃபேமிலியோ அந்த ஃபேமிலியினுடைய ஒரு ஜீன்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரிதான் உருவ அமைப்பு. கர்மிக் அக்கவுண்ட் செட்டில்மெண்ட்டுக்கு சுக துக்கத்தினுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேற வேற இடத்துல போய் ஜென்மம் எடுக்கிறோம், அவ்வளவுதான். இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. கடவுள் அந்த வேலையை அவர் செய்யறது இல்ல. 3 விஷயங்கள் இட்டர்னல் நம்ம பார்த்தோம். ஒண்ணு ஆத்மா, பரமாத்மா, இந்த யூனிவர்ஸ். இது 3மே எப்பவுமே இருக்கு. அதையெல்லாம் யாரு படைச்சான்னு கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலே கிடைக்காது. உங்களுக்கு அது நமக்கு தேவையும் இல்லை. அப்ப கடவுள் நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள் இருக்கோம். இந்த பூமியில பிறவி எடுத்துட்டோம். ஆனா நம்ம ஆத்மாங்கிறத மறந்து போயிட்டோம். சோ பரமாத்மா தந்தை என்ன பண்றாரு சிவ் பாபா? நமக்குள்ள ஆத்மாங்கிற உணர்வை படைக்கிறார். சரி, எப்படி படைக்கிறாரு? ஹவு? அப்படி மேல இருந்து அப்படியே சுருன்னு ஏதாவது ஒரு ஒளி மாதிரி நமக்கு அப்படியே கொடுக்குறாரா? இல்ல. நீங்க எப்படி ஆத்மாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த ஞானத்தை கேட்டீங்க இல்லையா? நீங்க இந்த காதால கேட்டீங்க, மனசுல பதிய வச்சீங்க, புத்தியால புரிஞ்சுக்கிட்டீங்க, தியானத்துல நீங்க உணர்றீங்க. எஸ், ஐ அம் நாட் திஸ் பாடி, ஐ அம் சோல். சோ நீங்க அந்த ஆத்ம உணர்வை பெறுவதற்கு இவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு. காதால கேட்கணும், மனசுல பதிய வைக்கணும், புத்தியால அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும், தியானம். சோ முதல்ல இந்த உடலுடைய ஆதாரத்துலதான் நீங்க கேக்குறீங்க என்னன்ட்டு, நீங்க இந்த உடல் இல்லைன்னு. அப்ப எப்போ ஒரு உடலுடைய ஆதாரத்துலதான் நீங்க கேக்குறீங்கும் போது கண்டிப்பா ஒரு உடலுடைய ஆதாரத்துலதான் உங்களுக்கு ஞானமும் சொல்லப்பட வேண்டும். அப்ப பரமாத்மா தான் சத்திய ஞானத்தை நமக்கு கொடுக்க முடியும். அவர்தான் ஞானக்கடல். எந்த மனித ஆத்மாவையும் ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. ஏன்? இந்த நாடக சக்கரத்துல, பிறப்பு இறப்பு சக்கரத்துல வர்றது யாரு? நாமெல்லாரும் தான். பரமாத்மா பிறப்பு இறப்பு சக்கரத்துல வர்றது கிடையாது. He is beyond birth and death, happiness and sorrow. அந்த சக்கரத்துல இருந்து மாட்டாதவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் தான் நம்மளை விடுவிக்க முடியும். கூட்டுக்குள்ள இருக்கிறவங்களை யாரு விடுவிக்க முடியும்? வெளியில இருக்கிறவங்க தானே. அவர் ஒளி வடிவானவர். அவர் எப்படி அவருக்கு உடல் கிடையாது. அப்ப அவர் எப்படி இந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பாரு? மேல இருந்து நம்ம மண்டைக்குள்ள அப்படியே உள்ள கொட்டுவாரான்னா தட்ஸ் நாட் பாசிபிள். இல்ல ஆகாசுல இருந்து ஹே குழந்தைகளே நீங்கள் எல்லோரும் ஆத்மா அப்படின்னு ஏதாவது ஒரு சப்தம், ஒரு ஒலியை சொல்லுவாரா அசரீரி வாக்கு? அப்படியும் இல்லை. அவர் ஒரு உடலை ஆதாரமாக எடுத்து நமக்கு அவர் வாய் மூலமா ஞானத்தை கொடுக்கிறார். சோ அதுதான் நம்ம அவருடைய ஒரு ஆதாரமான சரீரம் தான் நீங்க பின்னால இந்த போட்டோல பாக்குறீங்க. பிரம்மா பாபா, பிதாஸ்ரீ பிரம்மா, அந்த மேல இருக்கிற ஒளியான பரம்பொருள் பிதாஸ்ரீனுடைய பூர்வ மத்தியில் இறங்கி அவர் வாய் மூலமாக ஞானத்தை கொடுத்தார். சோ அந்த ஸ்டோரி கூட ஒரு நாள் நம்ம பார்ப்போம். Let's see tomorrow if that's possible. அந்த ஸ்டோரி சுருக்கமா உங்களுக்கு சொல்றோம். இப்போ நம்ம அப்படி எவ்வாறு படைக்கிறார்? பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுத்து ஆத்ம உணர்வை படைத்து புதிய உலகத்தை படைக்கின்றார். எப்போ ஒண்ணுமே ஒரு படைத்தல் இருந்துன்னா அழித்தல் தானாவே இருக்கும். ஒரு விதையிலிருந்து செடி வந்ததுன்னா விதை முடிஞ்சிருது இல்ல, அழிஞ்சிருது இல்ல. அப்போ நமக்குள்ள தெய்வீக குணங்கள், ஆத்ம உணர்வு வரும்போது தேக உணர்வு, தேக அபிமானம், பாடி கான்சியஸ்னஸ் பினிஷ். தெய்வீக குணங்கள் நமக்குள்ள நிரம்பும் பொழுது அந்த அவகுணங்கள், விகார குணங்கள் பினிஷ் ஆயிடுது, அழிஞ்சிடுது. ஒரு நல்ல உலகம், புதிய சத்தியுகம் படைக்கப்படுதுங்கும் போது கண்டிப்பா இந்த கலியுகம்ங்கிறதும் ஒரு விநாசம் முடிவுக்கு வந்துடுது. அதனால பரமாத்மாவுடைய தொழில் என்ன? அழித்தல் காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவிலும் இருக்கக்கூடிய விகார குணங்களான காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இந்த விகார குணங்களை அழித்தல், பாவத்தை அழித்தல், தேக அபிமானத்தை அழித்தல், இதெல்லாம் தான் இறைவனுடைய அழித்தல் காரியம். எப்படி அழிக்கிறாரு? எதை அழிக்கிறாரு தெரிஞ்சிட்டீங்க. வாட், ஹவு? He teaches us Raj Yoga.
அவரை எப்படி மென்டலி கனெக்ட் பண்றதுங்கிற அந்த வித்தை, அந்த கலையை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நாம் எல்லாரும் அவரோட கனெக்ட் ஆகுறோமா? அப்ப அவருடைய சக்தி நமக்கு கிடைக்குதா? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவமான எண்ணங்கள் எங்க போகுதுன்னே தெரியாது காணாம போய் நமக்குள்ள ஒரு பியூரிட்டி தங்குது, டிவினிட்டி தங்குது. அசுர குணங்கள் ஒழிந்து போகின்றன. வேண்டாத சுபாவ சம்ஸ்காரங்கள் கூட, வெளிப்படையான நிறைய வேண்டாத அன்வான்டட் ஹேபிட்ஸ் கூட இருக்கும். அது கூட போயிடும். எவ்வளவு பேரு இந்த ராஜயோகா மெடிடேஷன் கத்துக்கிட்டு பல வருஷமா இருந்த செயின் ஸ்மோக்கர்ஸ் ஒரு மாசத்துலயே விட்டுறவங்க இருக்காங்க. பல காலமா குடிப்பழக்கத்துல அடிமையானவங்க மந்த்ஸ்ல எல்லாம் விட்டுறாங்க. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்கேன், நானும் விடணும்னு முடியல. ஆனா இங்க வந்தோடனே எவ்வளவு ஈஸியா. ஏன்? அதுதான் பரமாத்ம சக்தி. ஏன்னா அந்த செல்ஃப் ரியலைசேஷன்ன்றது அவ்வளவு பக்காவா கிடைக்குது. அது மட்டும் இல்ல, பரமாத்ம துணையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பிளிஸ்ஸையும் அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மன நிறைவு ஏற்பட்டுச்சுன்னா இந்த அன்வான்டட் ஹேபிட்ஸ்ல யாரும் போக மாட்டாங்க. சோ பாருங்க, வெளிப்புறமாகவும் சுபாவ சம்ஸ்காரங்களையும் அந்த வேண்டாத சுபாவங்களும் அழிந்து விடுகின்றன. சோ பரமாத்மாவுடைய செயல் இதுதான். நமக்கு ஒரு நீண்ட கால மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அந்த செயலை தான் அவர் செய்வார். அதே நேரத்துல அவர் செய்யற விதம் இப்படிதான். அவர் காப்பாத்துறதும் என்ன? நம்முடைய நல்ல குணங்களை காப்பாத்துற வேலைதான் அவர் செய்யறார். கடவுளே என்னை காப்பாத்து, என்னுடைய வீடு, காடு, பொண்ணு, பொருள் எல்லாம் காப்பாத்துனா இன்னைக்கு பணம் இருக்கு, நாளைக்கு போயிடுது. பதவி இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடுது. அந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களை தான் அவர் காப்பாத்துறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, உங்களுக்கு ஒரு பொருளே லாஸ் ஆச்சு, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, கொள்ளையடிச்சுட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. அப்போ இவ்வளவு நாளா நான் பூஜை பண்றேனே, இப்படி பண்ணிட்டியே, இப்படி கொள்ள போயிடுச்சே, லாஸ் ஆயிடுச்சே, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சே அப்படின்னு போய் கடவுள்கிட்ட போய் திட்டுவாங்க. எவ்வளவு அன்பா இருந்தாங்க, இவ்வளவு சீக்கிரம் அவன் செத்து போயிட்டானே, இப்படி நீ பண்ணிட்டே, என்ன எங்கிட்ட இருந்து புடுங்கிட்டியே. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த லாஸுக்கு காரணம் என்ன? நம்முடைய கார்மிக் அக்கவுண்ட். அப்போ அது போகாம அதை எப்படி அவர் காப்பாத்துவாரு? எப்படி காப்பாத்துவாரு? நமக்கு போகணும்னு இருக்கே நம்ம விதி, அதை எப்படி அவர் காப்பாத்துவாரு? ஒரு ஆத்மா உடலை விட்டு போகணும்னு விதிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு வருஷம் தான் இருக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. அதையே போய் கடவுள் தடுத்து நிறுத்துவானே? அவர் இயற்கையினுடைய நியதியில எல்லாம் அவர் பங்கம் விளைவிக்க மாட்டாரு. நியதியை மீறவரை எப்படி நம்ம கடவுள்னு சொல்லுவோம், நல்லவர்னு சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணம், ஒரு 2 ஸ்கூல் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்கூல்ல அங்க டீச்சர் அந்த மாணவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. நல்லா படிக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையை ஊக்குவிக்கிறதும், நல்ல மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பரீட்சை வரும், இந்த மாதிரி எல்லாம் நீ பதில் எழுதினா நல்லா பாஸ் ஆகலாம் அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா பரீட்சை நேரத்துல அந்த குழந்தைதான் எழுதணும் இல்லையா? இப்படி ஒரு ஸ்கூல். இன்னொரு ஸ்கூல் இருக்கு, அங்க டீச்சர் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பரீட்சையில எழுத முடியலன்னு டீச்சர் பேப்பர் வாங்கி அவங்க பதில் எழுதிடுவாங்க. ஓகே, இப்போ உங்க குழந்தைய எந்த ஸ்கூல்ல சேர்த்துவீங்க? பரீட்சையில பையன் எழுதும் போது அவனுக்கு தெரியலங்கிறதுக்காக புஸ்தகத்தை எடுத்து கொடுக்குற டீச்சர் நல்ல டீச்சரா? காப்பி அடிக்கிறதுக்கு அலோவ் பண்றது நல்ல டீச்சரா? அது நியமத்துக்கு புறம்பானது தானே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல தான் உங்க குழந்தைய சேர்த்துவீங்க. சரி, எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, என்னைக்குமே அந்த லாவை கடைபிடிக்கிறவங்களுக்கு தான் நம்ம மதிப்பு கொடுப்போம். அப்ப இறைவன் யாரு? உயர்ந்திலும் உயர்ந்தவர். அவர் எப்படி லா பிரேக் பண்ணுவாரு? கார்மிக் லா, இட்டர்னல் லா. ஒருத்தர் உடலை விட்டு இந்த வயசுல, சின்ன வயசுலயே அந்த ஆத்மா உடலை விட்டு போகணும்னு விதி இருந்ததுன்னா போயிடும். அதை அவர் தடுத்து நிறுத்த மாட்டார். ஒரு விதத்துல நாம தான் முடிவு பண்ணிட்டு வரோம் எவ்வளவு வருஷம் இந்த உடல்ல இருக்கணும்ங்கிறது. ஒரு ஆத்மா ஒரு உடலை விட்டு கிளம்பி மேல போச்சுன்னா அந்த 2வது உலகமான சூட்சம உலகத்துக்கு போகும். ஓகே, போன பிறகு அவன் எந்த உடலை விட்டு பிரிஞ்சு வந்ததோ அந்த பிறவில என்னென்னலாம் நல்லது கெட்டது செஞ்சோங்கிறது அப்படியே அந்த ஆத்மாவுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா ஞாபகம் வரும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட அதெல்லாம் மறந்து போயிருப்போம் நம்ம செய்த தவறுகள். ஆனா மேல போன உடனே நமக்கு எல்லாம் பளிச்சுன்னு ஞாபகம் வரும். அப்ப நீ இவ்வளவு தவறுகள், இவ்வளவு நெகட்டிவ் கர்மா, இவ்வளவு பாசிட்டிவ் கர்மாவுடைய அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு நமக்கு முன்னாடி எல்லாமே தெளிவா தெரியும் மேல போனோடனே. அப்போ அடடா, நான் இவ்வளவு தவறுகள் செஞ்சுட்டேனா,
அப்ப இதுக்கான நீ சஃபர் பண்ணி ஆகணும், அதாவது கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, அப்ப நம்ம மேல போயிட்டு என்ன அது புரிஞ்சிருக்கும்ல, நம்ம இவ்வளவு தவறு செஞ்சனால அந்த கஷ்டம் வரப்போகுது. சரி, ஓகே, நான் செஞ்சதுக்கு நான் அனுபவிக்கணும் தானே, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சொல்லிட்டு அப்ப நமக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய கர்மா அனுசார் எப்படி எல்லாம் இது பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த நாட்டுல, எந்த ஊர்ல, எந்த அம்மா அப்பாக்கு போய் குழந்தையா பிறக்கணுமோ நாம போய் பிறப்போம். பொதுவா சொல்லுவாங்க அம்மா அப்பாவை நாம தேர்ந்தெடுக்கிறது இல்லைன்னு சொல்லி. ஆக்சுவலா நாம தான் அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்கிறோமே. எந்த குடும்பத்துல போய் பிறகு எடுக்கணுங்கிறதும் நம்ம கர்மா அனுசார் நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு அதே நேரத்துல கூடவே நமக்கு ஆப்ஷன்ஸ் வைக்கப்படும். அதாவது நீ செய்த பாவங்கள் எல்லாம் எந்தெந்த மாதிரி நீ கழிக்க விரும்புற, டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல கழிக்கணுமா, கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இப்படி கழிக்கணும், இவ்வளவு காலமா அப்படி தொடர்ந்து அப்படி இருக்கணுமா, இல்ல மன்னிக்கணும், இன்டர்நெட் ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல நீங்க கேக்குதா? இன்டர்நெட் ஆஃப் ஆயிருக்கே, உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? யாராவது ஆடியோ ஆன் பண்ணி சொல்லுங்க. Oh, that's good. Chalo, video continue ஆகுது. Okay, let me conclude in another 5 minutes. Okay, thank you. So, அப்ப நமக்கு ஆப்ஷன்ஸ் வைக்கப்படுது. எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அப்படியே கழிக்கணுமா, இல்ல நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு கடைசியில ஒரு பெரிய ஒரு வியாதியோட ஏதோ இல்ல கஷ்டத்தோட கழிக்கணுமா, இவ்வளவு வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு கொஞ்சம் வருஷத்துலயே சரீரத்தை விட்டுணுமா, இல்ல நிறைய வருஷம் வாழ்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டத்தை, எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். அதையெல்லாம் நாம நமக்கு தகுந்த மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷனா, இல்ல சூஸ் த நம்மளுடைய விருப்பமான ஆப்ஷன் என்னவோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு தான் ஆத்மா நாம அந்த தாயினுடைய கர்ப்பத்திலேயே நம்ம இறங்குறோம். அப்ப அந்த கர்ப்பத்துல இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். போன பிறவியில அந்த சொந்த பந்தம், நம்ம என்ன செஞ்சோம், அடடா நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோமே, இது மாதிரி செய்திருக்க கூடாது, இனிமே செய்யக்கூடாது, இப்படி எல்லா ரியலைசேஷனும் வயித்துல இருக்கும்போது அந்த குழந்தைக்கு இருக்கும். ரொம்ப புழுங்கும், அது ரொம்ப வேதனையை அனுபவிக்கும். ஏன்னா அதுக்கு எல்லாமே தெரியும்ல, நடந்தது தெரியும், நடக்க போறது இந்த பிறவில என்னங்கிறதும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு மாதிரி புழுங்கி வேதனையில இருக்கும். ஒவ்வொரு கர்ப்பத்துல இருக்கிற ஆத்மாவும் வேதனையில இருக்கும். அதனாலதான் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு என்ன சொல்றாங்க, அந்த நேரத்துல நல்லதை படிங்க, நல்ல வைப்ரேஷன்ஸ் அந்த சோலுக்கு கொடுக்கணுங்கிறதுலாம். சரி, அப்புறம் அந்த பிறவி எடுத்த உடனே என்ன ஆயிடுது, எல்லாம் மறந்து போயிடுது. அந்த சோல் கர்மாவுடைய ரியலைசேஷன் சுத்தமா இருக்கிறது இல்ல. திரும்பியும் வளர்ந்து மறுபடியும் தப்பு பண்ணி பாவ செயலை பண்ணி இன்னும் பாவத்தை ஆத்மா சேர்த்திக்குது. சோ அதனாலதான் சரீரத்தை விட்டு நம்ம போனோடனே நம்ம எல்லாருக்குமே ரியலைசேஷன் வரதான் செய்யும், நோ டவுட் இன் தட். பட் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம சரீரத்துல இருக்கும் பொழுதே நம்ம ரியலைஸ் பண்ணி நமக்குள்ளேயே மாற்றம் பண்ணாதான் அது அப்படியே கண்டினியூவா ஆகும் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது. சோ அந்த ரியலைஸ்டு லைஃப நம்ம அடுத்து கண்டினியூவா நம்ம பண்ணி நம்மளுடைய கார்மிக் கவுன்சில் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுவோம். அதனால நமக்கு பிறப்பு இறப்புங்கிறது நம்ம நியதிப்படி நடக்கிறதே முடியாது. காட் he doesn't interfere. சோ அதனால அழித்தலும் அவர் கிடையாது. காப்பாத்துறாரு அப்படின்னு சொன்னா இங்க எதை காப்பாத்துறாரு அப்படின்னா, சாகாம காப்பாத்துறது, பணத்தை காப்பாத்துறதுன்னு இல்ல, ஆத்மால இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணங்களை காப்பாத்துற வேலைதான் அவர் செய்யறாரு. சோ என்ன காப்பாத்துறாருன்னு தெரியும். எப்படி காப்பாத்துறாரு தெய்வீக குணங்களை, நமக்கு இந்த 4 விஷயத்த நமக்கு கத்துக் கொடுக்கிறார். ஞானம், யோகம், தாரணை, சேவை. இந்த 4 உங்க லைஃப்ல இருந்ததுன்னா நீங்க காப்பாற்றப்படுவீர்கள். ஞானம், understanding will help you to understand the problem, right? And save yourself from any other negativity. அதுக்கப்புறமா யோகா, லிங்க் வித் காட், அது உங்களை காப்பாத்தும் அந்த சக்தி. தாரணை, நடைமுறை வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணும்போது ஞானத்தை, அழுக்கு மாதிரி இருந்தாலும் சேத்துலயே செந்தாமரையா அந்த அழுக்கு ஒட்டாம நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம வாழ முடியும் தூய்மையா. அதே மாதிரி சேவா, மற்றவங்களுக்கு நம்ம ஷேரிங் பண்ண மற்றவங்களுக்கும் நம்ம நல்ல விஷயங்களுடைய இன்ஸ்பிரேஷன், நம்மளுடைய சேஞ்ச் மூலமா, வாய் மூலமா சொல்றது யார் வேணாலும் சொல்லலாம், ஆனா நம்மளுடைய மாற்றம் மூலமா மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தோம்னா அது பெரிய சேவா, குணதானம் இல்லையா?
சோ அது மூலமும் அந்த பிளெஸிங்ஸும் நம்மள வந்து காப்பாத்தும். சோ இப்படி இந்த 4 விஷயத்த நம்ம கத்துக் கொடுக்கிறார். சோ இப்படிதான் கடவுள் நமக்கு நமக்குள்ள ஆத்ம உணர்வை படைத்து தெய்வீக குணங்களை நமக்குள்ள உருவாக்கி தீய குணங்களை அழித்து இந்த நல்ல குணங்களையும் காப்பாத்தி ஒரு புதிய உலகத்தை படைக்கக்கூடிய காரியத்தை கடவுள் செய்யறார். சோ அதனால இன்னைக்கு பரமாத்மாவுடைய தொழில், நம்ம அப்பாவுடைய ஆக்குபேஷன், அதை பற்றிய ஒரு அவுட்லைன் தான் பாத்தீங்க. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுமே வாஸ்ட் சப்ஜெக்ட். நம்ம இன்னும் டெப்த்ல கூட நம்ம மேபி ஃபியூச்சர்ல நமக்கு அந்த ஃபாலோ அப் கிளாஸஸ் எல்லாம் வரும்பொழுது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் நம்ம வந்து ரொம்ப அழகான நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. Nana, I'm not fulfilling my promises. I told you that I'll give you 10 minutes for Q&A. I'm really sorry. இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு 1 minute சைலன்ஸ்ல நம்ம இருப்போம். யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களோட கேள்வியை வந்து அந்த கான்டாக்ட் இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதுல நீங்க வந்து அனுப்புங்க. ஓகே, சோ அதை நான் பார்த்துட்டு நாளைக்கு பிகினிங் ஆஃப் த செஷன்லயே அந்த கேள்விகளுக்கான ஆன்சரும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, let's conclude the minute of silence. எல்லாரும் இன்றைய பிளெஸிங் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 3 அவேர்னஸ், ஆத்மா, பரமாத்மா, டிராமா. இந்த மூன்றினுடைய விழிப்புணர்வை நடைமுறையில கொண்டு வரக்கூடிய முழுமையான வெற்றியாளன் ஆகுக. டோட்டல் சைலன்ஸ். நான் ஆத்மா. சர்வசக்திவான் பரம்பிதா பரமாத்மா சிவபாபாவின் குழந்தை. இந்த உலக நாடகத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை அடங்கியுள்ளது. இதை புரிந்து கொண்ட நான் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி அடைய முடியும். முழுமையான வெற்றியாளன் நான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
शा